विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्. प्रश्नोत्तर रत्नमालिका प्रकरणम् आरम्भिसिर्तोम्. லௌகிகமாகவும் வேதாந்த சாஸ்திர ரீதியாகவும் நமக்கு அப்பப்ப நிறைய சந்தேகங்கள் வருது. சாஸ்திரம் வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுதே சில சந்தேகங்கள், சாதாரணமாகவும் சில சந்தேகங்கள். அவைகளுக்கெல்லாம் பதில் தெரியணும். பதில் சாஸ்திரங்கள்ல இருக்கு. ஆனா அதை தேடுறது ரொம்ப கஷ்டம். எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணுமா இல்லையா? அதுக்காக ஆச்சாரியர் என்ன பண்ணிருக்க, அவைகள்லாம் கோர்வையாக ஒண்ணுக்குள்ள சம்பந்தப்பட்டதாக சேர்த்து நமக்கு வரக்கூடியதான சந்தேகங்கள்லாம் ஒரு ஆர்டர்ல சேர்க்கணும். அதான் பிரஷ்னோத்தர ரத்னம். பிரஷ்னோத்தரங்கள் கேள்வி பதில். சாதாரணமாக ஒரு சப்ஜெக்ட வாசிக்கிறத விட அதுல கேள்வி பதிலாக இருந்ததையானால் மனுஷனுடைய மனசை கவர்வது, சீக்கிரமாக புரிஞ்சா போல ஒரு எண்ணம். அதற்காக கேள்வி பதிலாக அந்த கேள்வி பதில் எப்படின்னு, இது சுலபமான கேள்வி சார், இது சில்லி கொஸ்டின் சார் இப்படிங்கிற அவைகள்லாம் இருக்கக்கூடாது. நிஜமாகவே அந்த கேள்வியானதோ பதிலானதோ உங்களுடைய மனசை மறுபடியும் யோஜனை பண்ணும்படி வைக்கணும். அப்படிப்பட்டதான கேள்விகள் அவை. அந்த கேள்விகளுக்கெல்லாம் நமக்கு சமாதானம். அதுல கிமுபாதேயம், எது மனுஷன் வாழ்க்கையில எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு ஆரம்பிச்சு குருவச்சனம். குருவச்சனத்தை அவசியம் எடுத்து, ஏன் குருவச்சத்தை அவசியம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத போன வாரமே பார்த்தோம். நமக்கு இப்ப நடக்கிறதான் தெரியும். குருவானவர் சாஸ்திரத்தை ஆமூலக்கிரமாக பரிசீலனம் பண்ணி, அதோடு மட்டுமல்ல மனுஷனுடைய வாழ்க்கையில வரக்கூடியதான இன்ப துன்பங்களை என்னன்னா யோஜனை பண்ணி அனுபவபூர்வகமாக நமக்கு சொல்றதுனால நிச்சயமாக நமக்கு நல்லதை கொடுக்குங்கிற அபிப்பிராயத்துல உபாதேயம் நாம் எது கொள்ள வேண்டியது குருவை எதை தள்ளணும் அப்படிங்கிற ஒரு கல்விக்கு எந்த காரியம் வேதம் பண்ண வேண்டாம்னு சொல்லிருப்போ அதை தள்ளணும். அக்காரியம் எது பண்ணப்படாது, எது நிச்சயமா இருக்கோ அது பண்ணப்படாது. ஓ குரு, அதுக்கப்புறம் குருன்னா என்ன, இதை பத்தி விஸ்தாரமாக சாஸ்திரங்கள் இருக்கு. அதிகத தத்துவ சிஷ்ய ஹிதாய உத்யத சததம். அதிகத தத்துவ, தத்துவத்தை அறிந்தவர், சிஷ்ய ஹிதாய உத்யத சததம், சிஷ்யனுக்கு நன்மை ஏற்படணும் எனக்கூடியதான எண்ணத்திலேயே எப்பொழுதும் உள்ளவர். எப்பொழுதும் அவருடைய முயற்சி எல்லாம் எப்படி இருக்கு, சிஷ்யனுக்கு எது ஹிதமோ எது நல்லதோ அதுவே பண்ணிக்கொண்டிருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்க. இதான் ரெண்டு விசேஷணங்கள். ஒண்ணு அதிகத தத்துவ, தத்துவத்தை அறிந்தவர். இன்னொருத்தர் என்ன, இன்னொரு விசேஷனம் என்ன, சிஷ்யஹிதாய உத்யத சததம், சிஷ்யனுக்கு நல்லதாவே இருக்கணும், அது நல்லதை பண்றதுக்காக எப்பொழுதும் முயற்சி பண்ணி கொண்டே இருக்கிறவர் அப்படிங்கிற வரைக்கும் பார்த்தோம். அதற்கு பிறகு இன்னைக்கு பார்க்க வேண்டியதான கேள்விகள். ஒரு ஞானியா இருக்கிறவன், படித்தவனா இருக்கிறவன் சீக்கிரமாக எது எடுக்கணும். வாழ்க்கையில எத்தனையோ முக்கியமான காரியங்கள் இருக்கிறதாக காணப்படுறோம். சின்ன வயசுல இருக்கிற காலத்துல படிக்கணும்னு சொல்ற, யவனத்துல விஷயங்களை அனுபவிக்கணும்னு சொல்ற, வார்த்தக்கியம் கருணையானால் தியானம் பண்ணணும்னு சொல்ற,
யோகத்தினால சரீரத்தை தியாகம் பண்ணணும். இதுதான் சரியான வழின்னு சொல்ற. எப்படி சின்ன குழந்தையா இருக்கிறப்ப வித்யாபியாசம் நிறைய படிக்கணும். முதல் 20-25 வயசு வரைக்கும் நிறைய படிக்கணும். அதற்கு பிறகு வாழ்க்கையில என்ன இருக்கோ அவைகள்லாம் பார்க்கணும். விவாகம் பண்ணிட்டு குழந்தைகளை வச்சுட்டு அவளெல்லாம் நல்ல வாழ்க்கை நல்ல வழியில கொண்டு வந்து இப்படி எல்லாம் தர்மங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்து தானும் தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணி இப்படி இவைகள்லாம் பார்த்துக்கணும். ஒரு 60 வயசு ஆயிடுச்சுன்னா வானப்பிரஸ்தாசிரமம் தியானம் பண்ண தொடங்கணும். அதற்கு பிறகு சன்னியாசாசிரமத்தை எத்தனையும் விட்டு விட்டு சர்வதா சர்வகாலமும் பகவானிடத்திலேயே மனசை செலுத்தி வேதாந்த ஞானத்தினால மோட்சத்தை அடையணும்னு முன்னோர்கள் சொன்னதான வழி இருக்கு. இத்தனை விவகாரங்கள் இருக்கும் பொழுது ஒரு மனுஷன் விடாம டக்குனு எது எடுத்துக்கணும். ஏன்னா அதை டிலே பண்ணக்கூடாது. ஸ்வரிதம் கிம் கர்த்தவ்யம், அதான் ஸ்வரிதம். இதுல மட்டும் போஸ்ட்போன் பண்ணக்கூடாது. அப்படிப்பட்டதான ஏதாவது ஒரு காரியம் இருக்கோ மனுஷனுக்கு அவசியம் பண்ண வேண்டியதான காரியம் இருக்கோ அதுதான் என்னது அப்படின்னு கேட்கிறேன். இது சாதாரண எல்லாரும் கேட்க வேண்டியதான உத்தியோகத்துக்கு போறேன்னு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற அளவு லிஸ்ட் ஆஃப் டியூட்டிஸ் என்ன கேட்கிற அளவுக்கு வாட் இஸ் எக்ஸ்பெக்டட் ஆஃப் மீ இது ஒண்ணு. இது இப்ப புதுசா ப்ரோ ஆக்டிவா சொன்ன பேச்சு கேளுங்கிறத விட்டான். நீயே வேலையை தேடி போகிறான். ப்ரோ ஆக்டிவா இரு ஒன்னும் புரியல. சாஸ்திரம் என்ன தெரிவிக்கோ அதுக்கு விருத்தமா இன்னொருத்தருடைய காரியத்தையும் நீ பண்ணுங்கிறான். பண்ணிட்டு இருக்கு. இப்ப மாடர்ன் மேனேஜ்மெண்ட் திங்கிங்கே வேறையா இருக்கட்டும். அதை பத்தி நம்ம பேசல. நம்ம சாஸ்திரம் என்ன சொல்றதுங்கிறத பாப்போம். இவர் என்ன சொல்றார், ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையில அவன் புத்தி தெரிந்து கொண்டது மேல இருந்து அவனுக்கு ஜெனரல் நாலேஜ் வந்ததுமே இமிடியேட்டா அவன் எதை எடுத்துக்கணும். ஒரு அடி முன்னால வச்சாலும் பரவாயில்லைங்கிற அபிப்பிராயத்துல எதை பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி. இது சாதாரணமான வரக்கூடியதான கேள்விகளை நான் என்ன சார் பண்ணணும் இந்த வாழ்க்கையில அப்படின்னு கேட்டேன்னா, சாப்பிடணும் சொல்லணுமா, தூங்கணும் சொல்லணுமா, கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்லணுமா, சொல்லாமலே நடக்கிறது. ஆஹாரம் இத்ராபயமை துனானி சாமான்யமே தற்பது நராணாம். மனுஷனுடைய வாழ்க்கைக்கும் விலங்குகளுடைய வாழ்க்கைக்கும் இவைகள்லாம் சாமான்யமா இருக்கு. பசிட்டா சாப்பிடுறது, தூக்கம் வந்தா தூங்குறது, மற்ற காரியங்கள் பண்றது, குழந்தைகளை வச்சுக்கிறது, அவளை முன்னுக்கு கொண்டு வர்றது, இவைகள்லாம் ஜெனரலா நடக்கக்கூடியதான காரியங்கள். ஆனா இந்த மனிதனா இருக்கிறவன், புத்திசாலியா இருக்கிறவன், படித்தவன், அவன் பண்ண வேண்டியதுன்னு எதை நான் அவசியம் எடுத்துக்கொள்ளணும், எது சீக்கிரமாக கையாளணும் எனக்கூடியதான சந்தேகம் வரும் பொழுது அந்த கேள்விக்கு சொல்ற பரிதம் கிம் கர்த்தவ்யம் விதுஷாம். வித்வான்கள்னா படித்தவர்கள். இந்த படிப்புங்கிறது இன்னதுன்னு டிசைன் பண்ணல. ஏதோ ஒரு படிப்பு, எதை நீ படிப்புன்னு நினைச்சிட்டு இருக்கியோ அது படிப்பு. ஏன்னா படிப்புங்கிறது நம்ம நாட்டுல இதைத்தான் படிக்கணும்னு சொல்லல. இப்பதான் எல்லாருமே கம்ப்யூட்டர் பின்னால ஓடுறாங்க சார். ஏன்னா அதுலதான் காசு வருது. கொஞ்ச நாள் பிகாம் முன்னால ஓடினோம். பிகாம்ல சீட்டு கிடைச்சா பெரிய ஆளா ஆயிடலாம். அதுக்கு முன்னால மேத்தமெட்டிக்ஸ் சொன்னோம். அப்படியே போயிட்டு இருக்கு. நாளுக்கு நாள் மைண்ட்ல இருக்கு. இப்ப யாருக்கான பயோ டெக்னாலஜி அப்படிங்கிறா, அது என்னன்னு சொல்றது அவளுக்கே தெரியும். எலக்ட்ரானிக்ஸ், அது பத்தி எலக்ட்ரானிக்ஸ்னா என்னதுன்னு கேட்டேன் ஒருத்தர். எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் என்ன வித்தியாசம்னு, அதாவது இதுங்கிறான். கரெக்டா டிஃபைன் பண்ண தெரியல. இன்னொரு விவகாரம் இருக்கு, இதுலயும் அது இருக்குங்கிறான், அதுலயும் இது இருக்குங்கிறான். எலக்ட்ரிக்கல்லையும் எலக்ட்ரானிக்ஸ் இருக்கு, எலக்ட்ரானிக்ஸ்லயும் எலக்ட்ரிக்கல் இருக்கு. என்னப்பா அது வித்தியாசம்? இதெல்லாம் சாஸ்திரமா என்ன லட்சணம் சொல்றதுக்கு இருக்கிறான். சரியா தெரியல. இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படிலாம் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்ங்கிறான். அவன் படிக்கிறவனுக்கே தெரியல, சொல்லிக் கொடுக்கிறவனுக்கே என்ன வித்தியாசம்னு தெரியல. ஆனாலும் நடந்துட்டு இருக்க, பரீட்சை பார்த்துட்டு இருக்கேன், பெரிய உத்தியோகத்துல இருந்துட்டு இருக்கேன், விவகாரம் நடந்துட்டு இருக்கு. படிப்பு அப்படி போச்சு. நாம என்ன சொன்னோம், படிப்புன்னா படிப்பானது 2 விதமா இருக்கு. அபராவித்யா, பராவித்யா. வேதங்கள்லாம் வாசிக்கிறதுக்கு பார்த்தா இது அபராவித்யா. வேதோ எஜுர்வேத சாம வேதோ அதர்வாகியதா சிஷ்டா கல்போ வியாக்கரணம் நிருத்தம் சந்தோ ஜோதிடம் இதெல்லாம் அபராவித்யா. அத பராவித்யன்னு என்னது? எயா ததக்ஷரம் அதிகம்யதே. எதனால பகவானை தாங்கள் அறிந்து கொள்வீங்களோ அதற்குத்தான் பராவித்யா. இந்த பராவித்யா அபராவித்யான்னு 2 விதமா இருக்கு. நீங்க எந்த வித்தியாவும் எடுத்துக்கலாம்.
இந்த அபராவித்யில வெறும் வேதங்கள் சாஸ்திரங்கள் சொன்னேனே அதுக்குள்ள கலைகள் கூட இருக்கு. கலைகள்னா ஆர்ட், டிராயிங் போடுறது, சமைக்கிறது, டான்ஸ் ஆடுறது, இவைகள்லாம் இருக்கு. சங்கீதம். ஏன்னா இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில அவனுடைய மனச சாந்திப்படுத்துறதுக்கு இவைகள் கூட வேண்டி இருக்கு. இந்த ஆர்ட்ஸ் என்ன பண்றது, மனுஷனுடைய மனசு இருக்கிறதுல அதை மென்மையாக்க சாதாரணமா நினைக்கப்படாது. கலைகள்லாம் அவ்வளவு சுலபம் இல்லை. அதே போல சாஸ்திரங்கள் மனுஷனுடைய மனச கச்சிதமாக கூற பண்றது. அது என்ன பண்றது, மனுஷனுடைய மனச ஷார்பன் பண்றது சாஸ்திரங்கள். மனுஷனுடைய மனச ஸ்மூத்தா பண்றது கலைகள். கொஞ்சம் வித்தியாசம். அதனால அந்த கலைகள் என்ன பண்றது, மனுஷனுடைய மனசு ஸ்மூத்தா பண்றது. அவனுக்கு கோபம் வராம சாந்தியோட இருக்கா கொடுக்கிறார் யோகா. இந்த சாஸ்திரம் என்ன பண்றது, மனுஷனுடைய மனச எதை சொல்றாலும் டக்குன்னு பிடிச்சுட்டு அது வேகமா நடத்த கொள்ளக்கூடியதான ஒரு ஸ்வரூபத்தை கொடுக்கிறது. கலைகளுக்கும் சாஸ்திரங்களுக்கும் பிரயோஜனத்துல வித்தியாசம். சயின்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ். ஒருத்தர் நான் பிஏ செஞ்சிருக்கேன், ஆர்ட்னா என்னதுன்னு அதான் ஆர்ட்ங்கிறோம். தெரியல இன்னைக்கு விவகாரம். ஆர்ட்னா என்னது, சயின்ஸ்னா என்னது. எங்க காஸ் அண்ட் எஃபெக்ட் பிரின்சிபல் அப்ளை ஆறதோ அதுக்கு சயின்ஸ் பேர். இத பண்ணினா இது வரும் அப்படின்னு நிச்சயம் இருந்தால் அதுக்கு சயின்ஸ் பேர். 2 2 4 தான் ஆகுமே தவிர 2 3 5 சொல்றது 2 3 8 சொல்லவே கூடாது. எப்பவும் அப்படித்தான். சர்வதேச சர்வகால சர்வஸ்தியும் ஒரே மாதிரி இருக்கிறது சயின்ஸ். ஆர்ட் அப்படி இல்லை. நீங்க தக்கனி ராஜமார்கள் பாடினா ரொம்ப நன்னா இருக்குங்கிறோம், நான் பாடினா நன்னா இல்லைங்க. ஒரே ஸ்வரம் தான் அது, ஒரே மாதிரிதான் பாடணும். வேற எங்கேயாவது கரகர தோடியில பாடுவேடா, அது அந்த ராகத்துல தானே பாடணும், அப்படித்தானே பாடணும். 2 பேரும் ஒரு கிட்ட வாச்சோம். உமக்கு என்னமோ ஒரு அதிர்ஷ்டம். நீர் பாடினா எல்லாரும் கை காட்டுறோம், நான் பாடினா இந்த மாதிரி எப்ப அது நிறுத்துவாங்க. இதுதான் வித்தியாசம் இருக்கு. இதான் ஆர்ட். சயின்ஸ்ல அப்படி இல்லை. யாரு பாடினாலும் என்ன பண்ணினாலும் ஒரு மாதிரி இருந்ததுன்னா சயின்ஸ். இப்படி வித்தியாசங்கள் சாதாரணமா சொல்றோம். அபராவித்யான்னு இருக்கு. இதுல இந்த கலைகள்லாம் உண்டு. எத்தனை சேர்த்தாலும் ஒரு மனுஷன் அவசியம் பண்ண வேண்டியது இவைகள்லாம் அடையுங்கோ, பணத்தை சம்பாதிங்கோ, நிறைய விஷயங்கள் அனுபவிங்கோ. ஆனா வஸ்துதாக ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும் அப்படின்னா அவன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டேன்னா, உங்களுடைய பிறவிக்கே ஒரே ஒரு வேலைதான் கொடுத்துருக்க பகவான். ஆத்மாவாரே திரட்டவ்ய ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ நிதித்யாசிதவ்யா. ஏன் பிறந்தாய்ங்கிறத இதுதான் வருது. எதுக்காக? உங்களை தாங்கள் அறிவதற்காக. நாம் நம்ம அறியல, நமக்கு வேண்டிய பொருட்களை அறிந்துட்டே இருக்கோம். எதை பண்ணினா எனக்கு சுகம் வரும், எனக்கு பண்ணினா எனக்கு சுகம்ங்கிற வருங்கிற எண்ணத்துலதான் ஓடிட்டு இருக்காம. காசு இருந்தா சுத்தம்ங்கிறான், மற்ற பதார்த்தங்கள் இருந்தா சுத்தம்ங்கிறான், வீடு கட்டினா சுத்தம்ங்கிறான், டிவி வாங்கினா சுத்தம்ங்கிறான், பிரிட்ஜ் வாங்கினா சுத்தம்ங்கிறான், சோபா வாங்கினா சுத்தம்ங்கிறான், காஸ்ட்லி செல்போன் வச்சுட்டா சுத்தம்ங்கிறான். இது பின்னாலேயே ஓடுறான். இவன் பண்ணக்கூடியதான செயல்கள்ல நல்லா கவனிச்சுட்டு பாருங்க. அவனவன் எனக்கு எப்படி சுகம் வரும்னா பார்த்துட்டு இருக்கான். எல்லா சயின்ஸும் அதுக்கு பின்னாலதான் ஓடுறது. ஒரு நாடு எடுத்துட்டேன்னா இந்த நாடுல என்ன என்னென்ன பண்ணினா நல்லதா இருக்கும், ஜனங்கள் என்ன போற்றுவார்கள், இதே எக்கானமியை கொண்டு வரணும், அது பண்ணணும், இது பண்ண. அப்புறம் என்னென்ன அங்க மேல இருக்கிறவன் என்ன நினைக்கிறான், எதை பண்ணினா எனக்கு நல்ல பேர் வருங்கிற எண்ணத்துலதான் பாக்குறான். ஆனா விவகாரம் இத்தனை பேர் இல்லையும் பண்ணிட்டு இருக்காரு. இது எல்லாம் சயின்ஸுடைய வேலை. சயின்ஸ் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கறது, எனக்கு எதனால் சுகம் வரும், நான் எப்படி உயருவேன், இவ்வளவுதான் சொல்றது. ஆனா நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, இதுல நீங்க யாருன்னு தெரிஞ்சு நான் சொல்றேன். இந்த நான் யாருன்னு கண்டுபிடிச்சிடும். அதை பத்தி கவனிக்கவே இல்லை. சோஃபா வாங்கினா சுகம், அது பாட்டு கிடக்கிறது. நீங்க உத்தியோகத்துக்கு ஓடிட்டு இருக்கு, ரிட்டையர் ஆனப்பறம் சோஃபால உட்கார முடியல, என்னடான்னு சரியா இல்லை. டிவி என்னன்னா கவர அளவுக்கு டிவி வேணும், அதுதான் சுகம்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. எனக்கு என்ன வேணும் அதனால ஒரு சுகத்தை நாடின்னு இருக்கிறதே தவிர நிஜமாக நான் எப்படி இருக்கேன், என்னுடைய நிலை என்ன, அது கவனிச்சா இந்த எனக்கு என்ன வேணும் என்று யாரு கவனிக்கிறானோ அவனுக்கு சமாதானம் சொல்றது சயின்ஸ். நான்
நான் யார் என்கிறதுக்கு சமாதானத்தை சொல்லக்கூடியது பிலாசபி. கடைசியில என்ன வித்தியாசம், எப்படி சப்ஜெக்ட் மாறுறதுன்னு பாருங்க. கடைசியில நீங்க என்ன பண்ணணும், எதற்காக நீங்க பிறந்திருக்க, இந்த ஜென்மாவில தாங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்கு, வாட் இஸ் எக்ஸ்பெக்டட் ஆஃப் யூ, அப்படி கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தேன்னா பகவான் சொல்றார், ஐயா நீ உன்னை தெரிந்து கொள்ளப்பா. ஆத்மாவாரே திரஷ்டவ்ய ஸ்ரோதவ்ய மந்தவ்ய விதித்தியாசித்தவ்ய. இது ஒண்ணுதான் உங்களுக்கு கொடுத்திருக்கு. இந்த பிறவியில 100 வருஷம் டைம் கொடுத்து தாங்கள் உங்களை அறிந்து கொள்ளுங்கள். நம்ம அறிவிய நம்ம எதை அடிச்சிட்டு இருக்கோம், வெளி உலகத்தை அடிச்சிருக்கோம். அது என்ன இது என்னன்னு பார்த்துட்டு இருக்கல ஒழிய நான் யாருன்னு பார்த்துட்டு இருக்கல. நீர் இல்லாத போனா உலகம் இருக்கா, இவ்வளவு பெரிய உலகம் இருக்கட்டும். ஆனா கடைசியில என்ன, நீர் தூங்கி போயிட்ட. உலகம் இருந்து என்ன பிரயோஜனம்? ஆந்திராவில ராத்திரி வேலையில கல்யாணம், ராத்திரி 11 மணிக்கு 2 மணிக்கு எல்லாரும் தூங்கிட்டு இருக்க சார். கொஞ்சம் ஏமாந்தா அந்த கல்யாண பையன் கூட அப்படி தூங்குறான். 11 மணி 12 மணி வரைக்கும் நல்லா முடிச்சுட்டு இருக்கலாம். இந்த 2 மணிக்கு மேல பாருங்க, தானா இருக்கிறது என்ன சுவாமி வியாபாரம். அப்பதான் ஊர் வச்சிருக்கான் அந்த ஊர்ல, அதே ஒரு வழக்கம் கேட்கல. அப்ப ராவு காலம் வராதோ இல்லையோ, முகூர்த்தம் வைக்கிறது ராவு காலம் வராதோ இல்லையோ அப்படிங்கிற. அப்ப இது வேற என்ன, நான் தூங்கி போயிட்டேன்னா இவ்வளவு பெரிய உலகம் எவ்வளவு வசதியா இருந்தாலும் வசதி இல்லாத போனாலும் அதனால எனக்கு லாபம் இல்லை. இந்த நான் யாருன்னு அறிந்து கொள்ள வேண்டியதான் எல்லா சாஸ்திரங்களுடைய பரம தாத்பரியம். அதை அறிந்து கொள்வதற்கு சாதனம் என்ன, சாஸ்திரங்கள் சொல்றது முதல் சாதனம் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை பாராயணம் பண்ணுறோம். ஜானினா மானி கவுனானி விக்யாதானி மகாத்மனா பரிகீதானி தானி வட்சானி பூதயே அப்படின்னு. அங்க பூஜைனா ஆத்ம ஜானம். ஆத்ம ஜானம் வருவதற்காக விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை பாடிக்கோ. தினந்தோறும் எல்லோரும் படிக்கலாம், புருஷாலும் படிக்கலாம், ஸ்திரீகளும் படிக்கலாம். விஷ்ணு சஹஸ்ரநாமம் புருஷ தெய்வம் என்ன புருஷால் தான் படிக்கணும், நாங்க படிக்க முடியாது, இந்த கதையில வேண்டாம். தேவதைகளுக்கு ஆண் பெண்ணுங்கிற வித்தியாசம் கிடையாது. அப்ப என்ன விவகாரம், முதல்ல அங்கே வாசிக்கோ. அதுல இருந்து ஆரம்பிச்ச ஆத்ம தத்துவத்தை அறிவதற்காக. இந்த ஆத்ம தத்துவம் அறியலைன்னா என்ன கஷ்டம், அறிந்ததுனால என்ன லாபம்? ஆத்ம தத்துவத்தை அறியாதனால்தான் உங்களுக்கு வந்ததான துன்பங்கள் எல்லாம். நீங்க பிறந்தண்ணில இருந்து கடைசி வரைக்கும் எத்தனை துன்பங்கள் எத்தனை பயங்கள் வருதோ அத்தனைக்கும் மூல காரணம் இந்த ஆத்ம தத்துவத்தை அறியாதான அறியாமை. இது அறியாமைதான் எல்லாத்துக்கும் துன்பத்துக்கு மூல காரணம். அஜானத்தேதோ பிராணாய ஆத்மைக்கத்துவ வித்யா பிரதிபத்தையே அத்வே வேதாந்த ஆரம்பியந்தே ஆச்சாரியால் அத்தியாச பாஷ்யம். ஆகையால் ஆத்ம தத்துவம் அறிவது ஒண்ணுதான் ஒரு விசேஷம். அது ஒண்ணுதான் உங்க வாழ்க்கையில உங்களிடத்துல பகவான் எதிர்பார்த்து உங்களுக்கு இந்த பிறவியை கொடுத்திருக்காரு. இந்த பிறவியில எவ்வளவு கொடுத்திருக்காரு தெரியுமோ உங்களுக்கு கொஞ்சம் யோசனை பண்ண பாருங்க. ஒரு கண்ணோ காதோ வேலை செய்யலைன்னா நம்ம கதை என்ன? இத்தனை இருக்கு, எல்லாம் இருக்கு. கண்ணு மட்டும் தெரியலன்னா அவன் வாழ்க்கை எப்படி? காது மட்டும் தெரியலன்னு கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன ஆச்சுன்னு யார் எதை பேசினாலும் நம்மள வெயிற மாதிரியே எண்ணம் வரும். காதுதான் கேட்கலையே சார், அவன் வச்சுட்டு போட்டுமே, அது கேட்கிற இடம் கிடையாது. அப்ப விவகாரம் என்ன, காதும் கேட்கணும், கண்ணும் பார்க்கணும், மனசும் நான் யோசனை பண்ணிட்டு இருக்கிறான். இப்படி எல்லா புலங்களும் வேலை பண்ணபடி பண்ணினாரா இல்லையா பதவா? நீங்க சாப்பிட்டது ஒரு 2 நாள் ஜீரணமாகலன்னு வச்சுங்களேன், உங்க பக்கத்துல வர முடியாது. அது அன்னைக்கு சாப்பிட்டதுமே ஒரு 6 hours ஆகுது, மறுபடியும் இன்னும் கொஞ்சம் வேணும் கேட்டுட்டே இருக்க. என்ன இருக்கு இன்னும் கொஞ்சம் கொடுங்க, நீங்க நேற்று கொண்டு வந்து ஸ்வீட் என்னமா இருந்தது பாருங்க, இப்படி 4 தடவை சொன்னா என்ன திருப்பி கொண்டான்னு அர்த்தம். அது அப்ப என்ன விவகாரம் எவ்வளவு பண்ணிட்டு இருக்கோம் ஒவ்வொன்றுக்கும். இது என்ன அது என்ன, பகவான் இத்தனையும் நமக்கு கொடுத்திருக்க அழகான சரீரம், அதற்குள்ள அத்தனை உருப்படிகளும் வேலை செஞ்சுட்டே இருக்கு. இதுக்குள்ள பேட்டரி டவுன் ஒண்ணு சொல்லல பாருங்க, அவன் வேலை செஞ்சுட்டே இருக்கான். 80 வயசானாலும் சரி, அது வேணும் இது வேணும் ஆசைப்பட்டுட்டே இருக்கான். அப்படி இத்தனை விவகாரங்கள் இத்தனையும் இருந்த போதிலும் அவர் சொன்ன வார்த்தையை கேட்டோமா? நம்ம கேட்கல. சந்தியாவதனம் பண்ணான்னு எத்தனை பேர் பண்ணிட்டு இருக்கோம்? ஒண்ணு நீ அறியன்னு சொல்லியிருக்க, கேட்டுருக்கோமா? நீங்க முக்கியமா கேட்க வேண்டியது என்ன, இந்த ஜென்மாவில என்ன ஆத்மாவா அறிந்து கொள்ளணும். இது அறியாதனாலதான் இத்தனை துன்பம். அறிந்தால் என்ன ஆகும்?
அதுவும் பார்க்கணும் இல்லையா? அந்த அறிந்தால் இனிமேல் ஒரு துன்பமும் உங்களுக்கு வராது. துன்பம் வராது மட்டும் இல்ல, அடுத்த பிறவியும் கிடையாது. பிறந்தால்தானே துன்பங்கள். துன்பங்கள் என்னைக்கு ஆரம்பிச்சிருக்க? பிறந்தண்ணில இருந்து. ஏன் சுவாமினர் அன்னைக்கே மல்லாக்க படுத்துருக்கணும், திரும்பி படுத்துக்கணும்னு நினைக்கிறான், முடியல. தனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா பக்கத்துல இருக்கிறவங்க கேட்கணும்னு நினைக்கிறான், வாய் வரல. ஒன்னே ஒண்ணுதான், அழுதுண்டே பிறப்பான். பிறந்த பிறகு அழுந்தா ஆண், அழுதுண்டே பிறந்தா பெண் குழந்தை. அதுதான் வித்தியாசம். இது விவகாரம் என்னடா, அந்த அழுக ஒண்ணுதான் தெரிகிறது, வேற ஏதாவது ஒண்ணு சொல்ல முடியல. இப்ப அஜ்ஞானம் எங்க இருந்து ஆரம்பிச்சது, துன்பம் எங்க இருந்து ஆரம்பிச்சது, பிறவியில இருந்து ஆரம்பிச்சது. எங்க பிறந்தாலும் ஒண்ணுதான். ராஜா வீட்டுல பிறந்தாலும் சரி, நம்ம ஆத்துல பிறந்தாலும் சரி, கீழ்கரமான ஆத்துல பிறந்தாலும் ஒரே கவலைகள் தான். எங்க போனாலும் ஸ்கூலுக்கு போகணும், ஸ்கூலுக்கு போனா அந்த வீட்டு அடிக்கிறா, அந்த வீட்டு ஒல்லியத்தான் இருக்கா. பீமசேனு கண்டா மாதிரி பயப்பட, அம்மா பீமசேன் மாதிரி இருக்கா, அவளை கண்டா பயப்படல. ஸ்கூல்ல மிஸ்ஸுங்கிறான், பயப்படுறான். என்ன சார் இது செஞ்சது, அது ஒண்ணும் தெரியலையே. இப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம், ஆத்மஸ்வரூபம். அதை அறிந்தால் எல்லா விதமான இன்பங்கள் உண்டு, அறியாத போனால் எல்லா துன்பங்களும் கட்டுக்கட்டா வரும். ஒரு துன்பமும் ஒன்னா வரவே வராது. துன்பங்கள் வரும் பொழுது இன்பம். அது இன்பங்கள் என்னென்ன அப்பப்ப நானும் வந்திருக்கேன்னு காமிச்சிட்டு போறது அவ்வளவு. ஆனாலும் இந்த மனுஷன் அதுக்கு பின்னாலேயே நாடுறான் சார். அப்படி பாம்பு இருக்க, அதனுடைய வாயில தவக்களை மாட்டிட்டு இருக்கு. அந்த தவக்களை என்னடா, பக்கத்துல பூச்சி இருந்தா நாக்க நீட்டுறது, அந்த பூச்சியை சாப்பிடணும். இதுதான் அது வாயில மாட்டிட்டு இருக்கு. அடுத்த அந்த தவக்களை என்ன பண்ணும் தெரியுமோ, நான் பாம்பு கடிக்காது. தவக்களை எங்கேயும் நகராம அப்படியே கட்டியை பிடிச்சுட்டு இருக்கோம். அவ்வளவுதான். கத்தி 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 பிராணம் விட்டுறது. அது தவக்களை விவகாரம். ஒரே தினம் கடிச்சுட்டுனா விஷம் ஏறிடுச்சுன்னா 5 நிமிஷத்துல பிராணம் போயிடும். ஆனா என்ன, அதுக்கப்புறம் நான் சாப்பிடணும். அதுக்காக என்ன பண்றதுன்னா, தன்னுடைய விஷமானது அதுக்குள்ள போகக்கூடாது. அப்படியே கட்டியே பிடிச்சிட்டு இருக்கு. எத்தனை நேரம் பிடிச்சிட்டு இருக்கு, நகர முடியாம பிடிச்சிட்டு இருக்கு. எவ்வளவு நேரம் பிராணம் விடுற வரைக்கும் எப்படி இருக்கு பாரு. லோகத்துல பிராணிகள்லாம் எப்படி ஆகிறது. அப்படிப்பட்டதான தவக்களையும், நிச்சயமா நான் மரணத்துக்கு ரெடி ஆயிட்டேன்னு தீர்மானம் பண்ண தவக்களையும், பக்கத்துல ஒரு பூச்சி இருந்தா பக்க நாக்க நீக்க அதை பிடிச்சிட்டு வந்து சார். அப்படித்தான் மனுஷனுடைய வாழ்க்கை. இவ்வளவு துன்பக்கெடுத்த நடுவுல நம்ம இருந்த போதிலும் நமக்கு ஏதாவது ஒரு இன்பம் வராதா அப்படிங்கிற ஒரு ஆசையிலேயே இருந்தது. ஆகையால் துன்பங்கள்லாம் அடியோட வேரோட அழியறதுக்கு காரணம் என்ன? ஆத்ம ஞானத்தை அறியணும். இந்த ஆத்ம ஞானத்தை அறிந்தால் இந்த சம்சாரமானது அடியுடன் அழிந்துவிடும். அப்ப அந்த ஆத்ம ஞானத்தை அழியறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் சார்? முயற்சி. இதான் வேதாந்தத்தை வாசி. அது ரிட்டையர் அனுப்புறோம், வச்சுப்போமா, 85 வயசு அனுப்புறோம். இதெல்லாம் அவசரம். எவனே நான் உடம்புல சக்தி இருக்கிறப்ப என்ஜாய் ஆல் திங்ஸ் அப்படிங்கிறான். இப்படின்னு சொல்றவனே என்ஜாய் பண்ணல. அதான் சொல்றேன். அப்படி சொல்றான் இல்லையா, என்கிட்ட சொல்றான், ஆனா அவன் என்ஜாய் பண்ணல. ஏன்னா கல்யாணம் ஆறப்ப, இப்ப எல்லாம் கல்யாணம்னா 35 அந்த அளவுக்கு போயிடுதுன்னு வச்சுக்கிறேன். விவகாரம் என்ன சேர்ந்த, கல்யாணம் ஆறப்பவே அந்த பொண்ணும் பையனும் என்ன நினைக்கிறா தெரியுமா, நான் கறி கொடுக்கணும்னு வச்சுக்கிறேன். அம்மா அப்பாவோட கூட இருந்தா அது ஒரு பிரதிபந்தகம் அப்படின்னு நினைச்சிட்டு கறி கொடுத்தோம்னா ஆரம்பிச்சு வீணாக எல்லா வம்பையும் அவனே அனுபவிச்சுட்டு நானா அவஸ்தைகளை பட்டுண்டு, அதுக்கப்புறம் என்னன்னா எல்லா பொருளையும் வாங்கி வச்சு கடனுக்குள்ள மூழ்கி போயிட்டு பேங்க்ரப்சி அளவுக்கு கடன் வாங்கிட்டான். காசு வருதுன்னு எல்லாம் கடன் தான். டிவில இருந்து ஃப்ரிட்ஜ்ல இருந்து, டிவி ஏதோ சின்ன டிவியா இன்னைக்கு வாங்கி அப்புறம் வாங்கிப்படாதா, வாங்குறப்ப பெருசா இருக்கணும், அது வந்து சின்ன இருக்கணும். அது வளர்ந்த டிவி இருக்க. இப்ப முதல்ல பிளாட் ஸ்கிரீன்னா இப்ப ரவுண்ட் ஸ்கிரீன் இருக்கா, வர வர மாறிட்டு இருக்கேன்னு இதை விட்டுட்டுன்னா அதை வாங்கினா 60,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு அது 5,000 ரூபாய்க்கு அதை திரும்பி வாங்கிக்கிறான். புதுசா வாங்கிறது 75,000. இந்த தவணை கட்டுறதுனாலயே இவன் வாழ்க்கையெல்லாம் போயிடும். கடைசி வரைக்கும் இவனும் என்ஜாய் பண்ணல, 2,000 ஆயிட்டான், அதுக்கப்புறம் என்ஜாய் பண்ணவும் முடியல. யாரு என்ஜாய் பண்றேன்னு சொல்றானோ அவன் வாழ்க்கையில் அவன் ஒன்னும் சொல்லல. நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணினா இவைகள்ல இல்லாம சௌக்கியமா இருந்தான். காலம் ஒரு எழுந்து சந்தியாவனம் பண்றதுன்னு உட்கார்ந்த ஜபத்துக்கு என்ன சேர்ந்தாரு 5 டெலிபோன் பண்ணக்கூடிய ஜபம் கரெக்டா 300 ஜபம் பண்றதுக்கு 15 நிமிஷம். இது என்னடா சேர்ந்தார், அதுக்குள்ள 5 டெலிபோன். இந்த டெலிபோன் அட்டன் பண்ணவே மாட்டீங்களா?
காலமே அப்ப இந்நேரத்துக்கு ஏன் டெலிபோன் பண்றேன், இன்னைக்கு சாயந்தரம் கிளாஸ் இருக்கா, இந்த கிளாஸ் இருக்கான்னு சொல்றதுக்கு காலமே அது என்ன. அப்புறம் டெலிபோன் பண்ணப்படாத, சாயங்காலம் 6:30 மணிக்கு தானே கிளாஸ் ஐயா, அதையும் பார்த்தா லேட்டா தானே வரப்போறேன், ஏன் இவ்வளவு டீலே பண்றேன், அப்போ பண்ணப்படாதோ என்னடா அப்பவே தெரிஞ்சுக்கணும். எத்தனை பிரதிபந்தங்கள் வருது. ஆயால் அப்புறம் பண்ணுவோமா இப்பவே பண்ணிடுவோமா, இதை பார்க்காத. இந்த ஒரு காரியம் மட்டும் எப்ப ஆரம்பிச்சதோ, எப்ப உங்களுக்கு பண்ணணும்னு தோணித்தோ அப்பவே ஆரம்பிச்சது. 85 வயசு ஆனப்புறம் அப்படின்னு நினைக்கப்படாது. அதனால என்ன பண்ணணும், எவ்வளவு சீக்கிரமா முடியுமோ, ஸ்கூல் வாசிக்கிறப்பவோ, காலேஜ் வாசிக்கிறப்போ, கல்யாணம் ஆன பிறப்போ, எப்பவோ முதல்ல என்ன பண்ணணும், தன்னை தான் கரை சேர்த்து. நீங்க கரையேறதுக்கு வேண்டியதான விவகாரம் அவசியம் பண்ணணும். அதனாலதான் ஸ்வரிதம்னு போட்டார் ஆச்சாரிகள். என்ன பண்ற, ஸ்வரிதம் கிம் கர்த்தவ்யம் விதுஷாம், ஸ்வரிதம் கிம் கர்த்தவ்யம். இம்மிடியேட்லா நீங்க எதை பண்ணணும், கல்யாணம் ஆனப்புறம் ஆரம்பிக்கிறேன், குழந்தை பிறந்து ஆரம்பிக்கிறேன், அதுக்கப்புறம் பெரிய உத்தியோகம் பிறகு ஆரம்பிக்கிறேன், ரிட்டையர் ஆனப்புறம் ஆரம்பிக்கிறேன், எப்பன்னு கிடையாது. எப்ப உங்களுக்கு தெரியறதோ அந்த டேட்ல இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு அடியும் முன்னால ஒரு உபரிஷத்து வார்த்தையில ஒரு 4 கிளாஸுக்கு வந்தேடா, கொஞ்சம் தெரிஞ்ச வரைக்கும் லாபம். மறந்து போனா பரவாயில்ல, இந்த சப்ஜெக்ட மறுபடியும் திருப்பமே இதே தான் சொல்ல போறார். அவருக்கும் புது விஷயம் கிடையாது, நமக்கும் புது விஷயம் சொன்னாலும் பிரயோஜனம் இல்லை. ஆகையால் விவகாரம் என்னன்னு இதை மட்டும் ஆரம்பிச்சிருக்கோம். கர்த்தவ்யம் விதுஷாம், எதற்காக தாங்கள் பாடுபடணும் இம்மிடியேட்டா. சின்ன வயசுல வயதான பிறகு வச்சுப்போம், இப்படிங்கள இல்லாமல் இப்படியே பார்த்தோங்கோ அப்படின்னு சொல்லல. சம்சார சந்ததி சேதா சமாதானம், சம்சார சந்ததி சேதா. இந்த சம்சாரத்தினுடைய பிறவிகளுடைய கூட்டம் இருக்கு பட்சல, பிறந்து இறந்து இது இந்த பிறவி எப்படி வருதுன்னு கொஞ்சம் யோசனை பண்ணணும். நாம இப்ப இந்த ஜன்மால இருக்கோம், காலமுறையில ராத்திரி வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கேன், ஏதோ ஒரு செயல் பண்ணிட்டே இருக்கேன். ஒரு சமயம் நீங்க ஒரு செயலும் பண்ணாது சொல்லுங்க பார்க்கலாம், இருக்க முடியாது. நகிகத்தி கணமதி ஜாது திஷ்டதி அகர்ம கிருத் காரியதேஹி அவசம் கர்ம ஸ்வபாவ பிரகிருதிர் குணை. அவன் இஷ்டம் இல்லாமலேயே தெரியாமல் ஏதோ பண்ணிட்டு இருக்கான். நான் வெறுமனை ஒன்னும் பண்ண மாட்டேன்னு ஈஸ்டர்ல உட்கார்ந்தாலும் மனசானது என்னென்னமோ பண்ணிட்டு, அவன் அப்படி சொன்னாலே, இவன் அப்படி சொன்னாலே, அவன் சௌக்கியமா இருப்பான், அவன் ஹையோட்டம், இப்படி எண்ணம் பண்ணிட்டே இருக்கு சார் மனுஷனுக்கு. இந்த எண்ணங்கள் எல்லாத்துக்கும் புண்ணியம் பாப்பம் உண்டு. பரமேஸ்வரன் மனசு ரத்ன கல்பிதமாசனம் ஹிமஜலே ஸ்நானம் திவ்யம்பரம் அப்படின்னு வர நினைச்சிருந்தா ரத்ன சிம்மாசனத்துல உட்கார வச்சிருந்து அவருடைய கங்காதரத்துல அபிஷேகம் பண்ணிட்ட போல நினைச்சலையானால் சாம்ராஜ்யம் கிடைக்கும். நம்ம அதை நினைக்க பணக்காரன் எப்படி அழிஞ்சு போயிடுவான், அடுத்ததாக நான் படி ஒரு முன்னுக்கு வருவேன், இப்படிங்கிற எண்ணத்துல தானே இருந்துட்டு இருக்கான். இவைகள்லாம் இந்த பாப்பங்கள்லாம் என்ன செய்யறது, மூட்டையா இது சேர்ந்த பாப்பங்கள்லாம் எந்த செயல் பண்ணினா அந்த செயலுக்கு பலன் கொடுக்கணுமா வேண்டாமா, உங்களுக்கு வேண்டாம்னு சொல்லிடுங்க, பகவான் கிட்ட சொல்லிவிடுறேன். முடியாது. ஏன்னா நமக்கு என்னன்னா நம்ம பண்ணின அந்த புண்ணிய செயலுக்கு பலம் வேணும்னு பார்த்துட்டு இருக்கோம். பகவான் என்ன சொல்றார், புண்ணியம் பண்ணினா அதுக்கு பலம் வேணும்னு கேட்கறிய, பாவம் பண்ணினதுக்கும் பலம் கொடுப்பேங்கிறார். அவர் என்ன சொல்றார், காமம் வேணும்னா 2 கேட்டுக்கோ, வேண்டாம்னா 2 விட்டுரு. நமக்கு என்னன்னா கான்சியஸா சிலது புண்ணிய கர்மா பண்றோம், அதனுடைய பலம் வேணும்னு நினைக்கிறோம். அனுமார் கோவில சுத்திருக்கோம், வடக்கையாதான் சுத்தினோம், அது வேற. ஆனா விவகாரம் என்னடா, நமக்கு அது வேணும் இது வேணும், பண்ண கல்யாணம் ஆகணும், அது இது நம்ம சொல்றோம். விவகாரம் முழுக்க இப்ப பண்ணின புண்ணிய கர்மாக்களுக்கு பலம் வேணும்னு நினைக்கிறாலும் அப்ப பாப கர்மாக்களுக்கும் பலம் கொடுத்தாகணும். இந்த கர்மாக்கள்லாம் எங்க இருக்குன்னு, நீங்க பண்ணின கர்மாக்கள்லாம் உங்க மனசுல இருக்கு, பத்திரமா இருக்கிறார் எங்கேயும் போல. டைம் ஆஃப் டெத் என்ன பண்ற, நீ இந்த ஜென்மாவை முடிச்சு விட்டாய், இந்த ஜென்மாவை பண்ணின கர்மாக்களுடைய பலம் எல்லாம் இருக்கா இல்லையா, இதை அனுபவிக்கிறதுக்கு இன்னொரு ஜென்மம், ஏதாவது ஒரு ஜென்மம் நான் பண்ணாம இருப்பேன் சார்னு எப்பவுமே இருக்க முடியும். ஏதாவது பண்ணிட்டே இருக்க. ஒரு மானிட பிறவியில ஒரு 10,000 பிறவிகளுக்கு எத்தனை கர்மா இருக்கோ அத்தனை சேர்த்துட்டு அது மட்டும் வேகமா சேர்றது. ஏன்னா ஒரு செகண்ட் சேர்த்துக்குள்ள பாருங்க. இப்ப இந்த பிறவி எப்ப முடியும், கர்மாக்கள்லாம் எப்ப முடியுமோ அப்பதான் முடியும். கர்மாக்கள் எப்ப முடியும், பிறவியினால அனுபவிச்சா முடியும். அனுபவிக்கிற காலத்திலேயே பண்ணிட்டே இருக்கல நீங்க. கர்மாக்கள் எல்லாம் அடியோட முடிகிறதுங்கிறது ஒரே ஒண்ணுதான். ஞானா சர்வ கர்மாணி
சத்குருதேர்ஜுனா நஹி ஞானேன சதுருதம் பவித்ரமிஹ வித்யதே. அந்த ஞானாக்னி சாம். ஆகையால் ஞானாக்னி வரணுமேயானால் வேதாந்தத்தை அது எப்ப கேட்கறதுன்னு கொஞ்ச நாள் கேட்டாலும் பரவாயில்ல. நம்ம கொஞ்ச நாள் கடைசி நாள் வரைக்கும் தள்ளிட்டு இருக்கோம். அதான் விவரம். அதனால என்ன பண்ண, இந்த விஷயத்துல மட்டும் போஸ்ட்போன் பண்ணாத. எவ்வளவு முடியுமோ நீ பண்ணிக்க, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவளுக்கு நம்ம நினைக்கிறோம். எனக்கு இது போல ஒண்ணு இருக்குன்னு தெரியாதுட்டான். இது போல ஒண்ணு இருக்கு சார், சின்ன வயசுல எல்கேஜிலேயே சொல்லிக் கொடுக்கணும். உன்னை நீ அறி முதல் பாடத்துல சொல்லிக் கொடுக்க வேண்டாமான்னு சொல்லிக் கொடுக்கணும். யாரு இல்லைன்னு சொன்ன இப்ப தெரிஞ்சுக்கிறாளோ இல்லையா, இப்ப அதை முயற்சி பண்ணுப்பா. விவகாரம் என்ன, என்னைக்கு தெரிஞ்சுக்கிறாளோ அன்னில இருந்து விடாம இந்த காரியத்துல முயற்சி பண்ணுங்க. அதுக்காக டோட்டலா பண்ணணும்னு சொல்லல, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பண்ணிட்டே இருக்கும். அதனால மனுஷன் என்ன பண்ணணும், கரிதம் கிம் கர்த்தவ்யம் விதுஷாம் சம்சார சந்ததிச்சேதா. இந்த சம்சாரத்தினுடைய பிறவி இறப்பு கடல் இருக்கே, இந்த செயின் இது கொஞ்சம் போகிறதுக்காக முயற்சி, இதை கத்தரிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவோம். இதுதான் ஒரு மனுஷன் புத்திசாலியா இருக்கிறவன் அவசியம் இந்த ஜன்மாவில பண்ண வேண்டியது. அதான் இப்ப மோட்சம் ஏதோ ஒண்ணு சொன்னேன், சம்சாரம் சம்சாரத்தை மோட்சத்தை அடையணும்னு சொல்றேன். இந்த மோட்சம்ங்கிற ஒரு மரம் இருக்கே, அதுக்கு விதை எது, எங்க இருந்து இந்த மோட்சம் வரும், எப்படி வரும் அப்படின்னு அடுத்ததான கேள்வி. முதல் கேள்வி பிடிச்சாச்சு. இப்ப அடுத்தது மோட்சம் வரணுமே, ஆனால் இதுக்கு நான் என்ன பண்ணணும், எங்க இருந்து ஆரம்பிக்கணும். ஒரு மரம் அப்படியே வளரணுமே, ஆனால் முதல்ல ஒரு விதை இருக்கணும் இல்லையோ, அதே போல எங்க இருந்து ஆரம்பிக்கிறது, நான் மோட்சதரோர் பீஜம், மோட்ச விருட்சமானது வரணுமேயானால் அதுக்கு பீஜம் என்ன, சம்யக் ஞானம் கிரியா சித்தம். சம்யக் ஆத்ம தத்துவ ஜானம், பகவானுடைய தத்துவ ஜானம். இந்த பகவானுடைய தத்துவ ஜானம் எப்படி வரும், அவன் அருள் இருந்தால்தான் அவனை அடை. சாதாரணமா அவன் நினைக்கிறோம் அது பண்ணா இது பண்ண. ஒரு நாளைக்கு கீத பாராயணம் பண்ணணும்னு ஆரம்பிக்கணும்னு இல்லாத விக்னங்கள் வந்து சேர்க்கும். முதல்ல புத்தகமே கிடைக்கல, இங்கத்தானே வச்சேன், அங்கதான் வச்சேன், வேற போயிடுத்தது. அதையும் கீதை கையில எடுத்துட்டு கடைசி எடுத்தோம்னா அது போல என்ன ஆச்சுன்னா, கீழே விழுந்து மேல இருந்து கீழே விழுந்து கண்ணாடி ஒரு பக்கம் உடஞ்சு போச்சு. மொத்த கண்ணாடியில எப்படி வாசிக்க, அதுவும் சின்ன பிரிண்டா இருக்கு. இங்க இருந்து ஆரம்பிக்கிறது. நம்ம எதை ஆரம்பிச்சாலும் நல்ல காரியம் பண்ணோம்னா ஆயிரக்கணக்கான இடையூறுகள் மனுஷனுக்கு போராத குறைக்கு இந்த மனசு பண்ணின வாழலாம் என்ன வாழ்ந்துட்டுன்னு பண்ணாத வாழ சௌக்கியமா இப்படி எல்லாம் ஒரு ஆர்குமெண்ட் கட்டி கொடுக்கறது. அந்த மனசு இப்படி பண்ணி கொடுக்கறது. நான் ஏதோ கீதை பண்றேன், இது பேர் ஒரு லட்சம் கீதை படிச்சுட்டு இருக்காளா, அவன் சௌக்கியமா இல்ல, சும்மா சார் ஏதோ அதுக்கு இதுக்கும் ஒரு கனெக்ஷன் இல்ல, இருந்தாலும் படிக்கிறேன். இந்த சிரத்தை இல்லாம ஆரம்பிக்கிறோம், எத்தனையோ நடக்கிறது. ஆகையால் இந்த சமயஞானம்னு வெறும் அறிவு மட்டுமல்ல, இந்த அறிவை அறிந்து கொண்டு அந்த அறிவை அறிவதற்கே பகவான சரணாகதி பண்ணணும், பகவத்சரணத்தை இருக்கணும். அதோட சேர்ந்து ஸ்ரத்தையா ஆரம்பிக்கலையானால் அதுபடி. ஆகையால் சமயஞானம் மட்டும் சொல்லல, சமயஞானம்னு சொல்லியிருந்தாருன்னா என்ன பண்ணிருப்போம், எந்த கடையில கிடைக்கிறதுன்னு ஆரம்பிப்போம். இப்ப இதனால கிடைக்கிறதுன்னு சொல்லுங்க, வேர் இட் இஸ் அவைலபிள், யார்கிட்ட இருக்கு அதை பார்த்து அதை கொண்டு வந்து நம்ம வச்சுட்டு இருப்போம். ஆனா அப்படி இல்ல, சமயஞானம் கிரியா சித்தம். அதுக்காக முயற்சி நீ எடுத்துக்கணும். இங்கதான் இருக்கு முயற்சி எடுத்துக்கணும்னு சொல்றா பார்த்தா, முயற்சியுடன் கூடினதான சமயஞானம். சமயஞானம் வேற எங்கேயோ இருக்கிறத வாங்க முடியாதது, நீங்க முயற்சி எடுத்து பண்ணணும். இதுதான் வேதங்கள் என்ன சொல்றது, சமயஞானம் வரணுமையானால் நேதம் வேதானுவச்சனேன பிராமணா விவிதிரந்தி யஜ்ஞேன தானேன தபசானாதகேன. பல பிறவைகள்ல வேதா யஜ்ஞங்கள்லாம் பண்ணி தானங்கள்லாம் பண்ணி தபசு பண்ணி விரதங்கள் இருந்து பகவானுக்கு அனந்த பத்மநாப விரதம் அப்படி விரதங்கள்லாம், இந்த விரதங்கள்லாம் இருந்து பகவான பூஜை பண்ணி அவருக்கு திருவாராதனம் பண்ணி அவரிடத்துல மனசை செலுத்தி இப்படி இந்த மனசானது கொஞ்சம் சுத்தமாகுமையானால் கப்பகம் விளைவி பார்த்துட்டு வந்துடலாம். ஒண்ணு பண்ண வேண்டாம், உங்க அம்மாவை பாக்குறதா இல்லையா, உலக மாதாவா இருக்கலாம், அந்த மேல பாத்துக்கலாம், ஒண்ணு கேட்க வேண்டாம், அதெல்லாம் சொல்லுவாங்க. அது போன்ல சொல்றேன், அப்படி இல்ல நேரம் போய் பார்த்துட்டு வரணும், நேரம் பண்ணிட்டு பார்த்தோம் பொறுமை. அப்படி இந்த மனஸ்தானது பகவான் இடத்துல ஏதோ விதமாக
சாங்கேத்தியம் பாரிஹாஸ்யம். தமாஷ் பண்றதுனாலயோ சங்கேதத்தினாலயோ பகவான நினைச்சு உங்க மனசு பகவானிடத்துல ஈடுபடுமையான பிறகு அந்த பகவானானோ என்ன பண்ணுவார், இவனுக்கு இருக்கிற இடையூறுகள்லாம் போக்கி விடுக்குது. நல்ல வழியில இவனுக்கு இருக்கக்கூடியதான இடையூறுகள், இவன் முன்னேறணும் வேதாந்தத்தை வாசிக்கணும் எனக்கூடியதான செயலுக்கு இடையூறுகளா இருக்கக்கூடியதான விஷயங்கள்லாம் நீக்கி விடுவேன். அப்பொழுது உங்களுக்கு வேதாந்தத்தை கேட்கக்கூடியதான எண்ணம் வரும். அதுக்கப்புறம் 3 வேளை விடாம சந்தியாவதனம் பண்ணிட்டு இருக்கேன், பகவான் நாமாவை கேட்டுட்டே இருக்கான், வேதாந்தங்கள்ல கேட்கிறான், இவருக்கு வேண்டியதான அத்தனை பதார்த்தங்களும் வருது. அதுக்கப்புறம் குரு கீழே இருக்காரு, நேர் பிளாட்டா தான் இவன் இருக்கான், அவரை தினந்தோறும் பாக்குறேன், நினைக்காம போயிட்டான். எத்தனை பேர் நடக்கிறது? அது என்ன விவகாரம்? அந்த தகுந்ததான சமயம் வரணும். நீங்க டைம்னு சொல்றேன், நான் என்ன சொல்றேன், இந்த டைம்னு சொன்னா அதுக்கு தகுந்ததான மனசுல பகவத் அனுகிரகம் இருக்கு. அந்த பகவத் அனுகிரகம் இருந்தா தான் முடியும். பகவத் அனுகிரகம் எப்படி வரும் சார்? அது எவர் அவைலபிள்? பகவத் அனுகிரகம் இல்லாம இல்ல. ஆனா அந்த பகவத் அனுகிரகத்தை பெறுவதற்கு தாங்கள் தகுதியற்றவர்களா இருக்க. காலமே 4:30 மணிக்கு பசுமாடை கொண்டு வந்து வீட்டுக்கு முன்னால பாலை கறந்து கொடுக்கறான். அப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காரு மாமா. இந்த மாமி என்ன பண்றான், 4:30 மணிக்கு கண்ணை போட்டு எழுதுறது, பாத்திரத்தை கொண்டு போய் அந்த பால்காரர்கிட்ட அப்படி வைக்கிறான். அவனும் பால்காரெல்லாம் பாலை கொட்டினான். என்னடா முழு பால் கீழே விழுந்துருச்சு. என்ன இப்படி பண்ணினேன்னு, நான் கரெக்டா தான் நம்ம கொட்டினேன். இந்த பாத்திரத்துக்கு மேல மூடி இருக்கிறதுல அது மூடி திறக்காம அப்படியே போவாங்கிட்டா, மூடி மேல விழுந்து கீழே விழுந்துருச்சு. இப்ப என்னாச்சு? அனுகிரகம் இல்லையா, பால் கொட்டலையா, பால் அவன் கொட்டினா, நீங்க அவர் தேவையில்லை, ஏன் மூடி எடுக்காம. அதே மாதிரி தான் நம்ம மனசு கொஞ்சம் திறந்து இருக்க வேண்டாமா? பகவான் இடத்துல இருந்து அப்பா என்ன காப்பாத்துன்னு இதை சொல்ல வேண்டாமா? அப்படி இருந்துட்டு இருக்காங்க. ஆகையால் பகவத் அனுகிரகம் எனக்கு இல்லைன்னு யாரும் சொல்லப்படாது. பகவான் சித்தமா இருக்கார், எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ற. ஏன்னா அவர் கருணாமூர்த்தி, அவ்யாஜ கருணாமூர்த்தி, அஜானத்வாந்த தீபிகா, ஆபாலகோபவிதிகா, சர்வ அனுல்லங்கிய சாசன. அப்படி இருந்த போதிலும் நாம ஏன் வாங்கல அந்த ஸ்வரூபத்தை? என்ன, we are not ready. நம்ம மனச அந்த பக்கம் திரும்பி வச்சுக்கலாம். இது எப்ப சார் வரும்? பகவானுக்காக சேவை பண்ணினேயானார், அவர் கோவிலுக்கு போனேயானார், அந்த கோவில்ல அவருக்கு பிரதர்சனம் பண்ணினேயானார், அவர் நாமாவை சொன்னேயானால் அவர் என்ன பண்ணுவார்? உங்க மனச நல்ல வழிக்கு. ஆகையால் பெருமன ஞானம்னு ஏதோ கடையில கொண்டு வந்தார் ஞானம் இல்ல, இது கிரியா சித்தம். ஒவ்வொரு பதமும் இங்க பார்க்கணும். கிரியா சித்தம், தாங்கள் அதற்காக முயற்சி பண்ணி அகம்பாதித்ததான பகவத் ஞானம். அந்த குருவுக்கு சேவை பண்ணி குருவச்சனத்தை கேட்டு அதை மனசுல நினைச்சு தியானம் பண்ணி அந்த வழியாக வந்த கிரியா ஞானம் இருக்க பற்றா, அது என்ன பண்ணும்? இதுதான் மோட்சத்துக்கு முதல் மாற்றம். மோட்சதரோர் பீஜம் சம்யஜானம் கிரியா சித்தம். இந்த கேள்விக்கு பதில் வந்த சம்யஜானம் கிரியா சித்தம். அதுக்கப்புறம் சமாதானம் தர்மா. மனுஷனுக்கு ரொம்ப பத்தியமானது எது? இந்த பத்தியம்னா என்னன்னா, நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம், இந்த டாக்டர் பழைய நாள் இப்ப கிடையாது. பழைய நாள் டாக்டர், அது முக்கியமா ஆயுர்வேத டாக்டர், அவர்கிட்ட மருந்து வாங்கி போனோம்னா அவர் எல்லாம் ஒரே மருந்து தான் கொடுக்கிறார். இது ஆயுர்வேதம் ஹோமியோபதி 2 பேர் இருக்க வச்சல. அவள் ஒரு 100 பாட்டில் வச்சுட்டு இருக்கான். சின்ன சின்ன பாட்டில், சின்ன சின்ன வெள்ளை வெள்ளம், எல்லாத்துக்கும் வெள்ளை மாத்திரை தான். ஒரு கருப்பு மாத்திரை மஞ்சள் மாத்திரை எல்லாம் கிடையாது, அதெல்லாம் இங்கிலீஷ்ல தான். ஒரே மாதிரி மாத்திரை தான். அந்த மாத்திரத்தை கையில தொடப்படாதுங்கிறான். அந்த மூடியிலேயே போடணும், அந்த மூடியை சாப்பிடப்படாது. விவகாரம் முழுக்க அப்படிங்கிறான். எதுக்கோ விவகாரம் சரின்னு அவன் என்ன சொல்ற, இந்த மருந்து சாப்பிடறது வசதி இல்ல. ஆனா என்னன்னு, கடுகு சேர்க்கப்படாது. அது கடுகுதான் சின்னதா இருக்கிறது, அது என்ன பண்ண போறது? கடுகு சேர்க்கப்படாது, எண்ணெய் சேர்க்கப்படாது, வேற ஏதோ சேர்க்கப்படாது, இப்படி எல்லாம். புளியே வரப்படாது கிட்ட. புளி இல்லாம என்னத்தை பண்றது? சமையல் கட்டல புளி இல்லாத, அதுக்கு பதிலாக என்ன பண்றது? எலுச்சம்பழம் சாதத்தை போட்டிருந்தோம். கடைக்கு போய் கேட்டா ஒரு எலுச்சம்பழம் 15 ரூபாய்ங்கிறான். இது விவகாரம் இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் இப்படி இருந்தா தான் வேலை செய்யும் அந்த மருந்துங்கிறான். இல்லைன்னா என்னடா ரியாக்ஷன் வேற விதமா வரும். இது பம்பு மருந்து வாங்காம இருந்தாலும் இது வேற விதமா வருங்கிறான். என்ன பண்றது? அவன் என்னென்ன கண்டிஷன்ஸ் சொல்றானோ அந்த கண்டிஷன்ஸுக்கு பத்தியம்னு மருந்து பத்தியம். இதுதான் நம்ம பார்த்ததான பத்தியம்.
ஆனா ரியலா சத்தியம்ங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்? ஆனா நிறைய பதங்கள் நம்ம வாழ்க்கையில வேற அர்த்தத்துல உபயோகிச்சுதான் வந்துருது. பத்தியம்னு நிஜமா என்ன தெரியுமோன்னு அர்த்தம், பதி யோக்கியம் பத்தியம், கட்டு சாதம்னு அர்த்தம். இந்த கட்டு சாதம்ங்கிறது கல்யாணம் கட்டு சாதம் அதுதான் நமக்கு தெரியும். இன்னைக்கு ஞாபகம் கட்டு சாதம்னா என்ன, இங்க இருந்து வெளியூர் போகும் பொழுது வழியில நம்ம சாப்பிடுறதுக்காக எடுத்துன்னு போறோம் பாத்தீங்களா, அதான் அதுக்குதான் பத்தியம்னு பேரு, பாத்தேயம்னு ஒரு பேரு. வெளியில போறப்ப நாம கொண்டு போகக்கூடியதான நடுவுல உட்கொள்வதற்காக கொண்டு போகக்கூடியதான வழிக்கு சாதம் எடுத்துன்னு போறது பார்த்தீங்களா, ஏதோ ஒண்ணு, அதுக்கு பத்தியம்னு. மனுஷனும் அவனுடைய வாழ்க்கைங்கிறது ஒரு பயணம் அல்லவா, இந்த பயணத்துல அவன் எதை பத்தியமா எடுத்துக்கணும், எது அவசியம் இருக்கணும். ஏன்னா இது எடுத்துன்னு போகலன்னா வெளியில போய் சாப்பிட போறோம், வெளியில சாப்பிட்டா என்ன ஆக போறதுன்னு இல்லாத வியாதி வரப்படும். உங்க சரீரத்துக்கு ஒரு விதமான ஆகாரம் தான் சித்தமாச்சு, அதை விட மாத்தினேன்னா வியாதி வர ஆரம்பிக்கும். அது சின்ன வயசுல ஒண்ணும் வராது, கொஞ்சம் ஒரு 40-45 ஆன பிறகு கொஞ்சம் கொஞ்சமா காமிக்கிறது. வரிசையை ஜாஸ்தி ஆகுதுன்னா அதுக்கப்புறம் என்னென்ன எதுவும் சரியா வரமாட்டேங்குது. சின்ன வயசு மாதிரி இருக்கக்கூடாது. இந்த பத்தியம்னு சொன்னா வழிக்கு நம்ம எடுத்துன்னு போகக்கூடியதான சாதாரண ஒரு பொருள். அதே போலயே இந்த ஜீவனம் எனக்கூடியதான வாழ்க்கை எனக்கூடியதான பயணத்துல தாங்கள் எதை அவசியம் எடுத்துக்கணும், இது கேள்வி. பத்தியதரஹா பத்தியதரஹா ஏன்னா பத்திய தமஹான்னு போட வேண்டாமா, பத்திய தரஹான்னு போட்டாரு இருக்கு. முதல்ல பத்தியம்னு பார்ப்போம். எது ரொம்ப எது உங்களுக்கு ரொம்ப பத்தியமா இருக்கிறது, வாழ்க்கை பயனுக்கு அவசியம் வேண்டியது, அதுவா நல்ல வார்த்தைன்னு பேரு, கேர்ஃபுல்லா இருக்கணுங்கிறது. அதை விட தர்மம், மனுஷனுடைய வாழ்க்கையில எப்படி அவன் இருக்கணும், தர்மத்தை கிராஸ் பண்ணாம எதை நீங்க பண்ணினாலும் இது நல்லதா இருக்கா, வேதத்துல சொல்லிருக்கா, நல்ல வழியில இருக்கா, இப்படி பார்த்துட்டே இருக்கணும். நீங்க உங்க வாழ்க்கையில எப்பொழுதும் எந்த செயல் பண்ணின போதிலும் இந்த செயலானது வேதத்தினுடைய பர்மிஷனோட இருக்கா இல்லையா கவனிச்சுட்டு இருக்கோம். அது இருந்தாலே வரும். பச்சத்தமமான ஆத்ம ஞானம் இங்க வேண்டாம், பச்சத்தரமா இருக்கிற தர்மம் இருந்தாலே வரும். நம்ம மதத்துல என்ன சொல்லிருக்க, 4 பொருள்களை சொல்லிருக்க, தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம். முதல்ல தர்மம் அறம், 2வது பொருள், 3வது இன்பம், 4வது வீடு. இது அறம் பொருள் இன்பம் வீடுங்கிறதுல முதல்ல அறம். இந்த தர்மத்தை கையில வச்சுட்டால் மீதி 3 தானா வந்துடும். அர்த்தம் காசு இருக்க பத்தல, அது தர்மம் இருக்கிற இடத்துல தானா ஓடி வரும். காசு இருக்குன்னு நீங்க நல்ல வழியில வாழ்க்கையில என்ஜாய் பண்றாரு. ஆனா அந்த என்ஜாய்மெண்ட் எப்படி இருக்கணும், மோட்சத்துக்கு விரோதமா இருக்கக்கூடாது. உங்களை நல்ல சாப்பாடு சாப்பிட வேண்டாம், நல்ல ட்ரெஸ் போட்டுக்க வேண்டாம் யாராவது சொன்னாலும் எல்லாம் அனுபவிக்கிறேன். ஆனா என்ன மோட்சத்துக்கு விரோதமா மட்டும் படாது. இந்த பிராக்கெட் போட்டா போல முதல் பிராக்கெட் டெய்லியில தர்மம், கடைசியில மோட்சம். அதுக்கு நடுவுல இருக்கக்கூடியதான அர்த்த காமங்களை நீங்க அனுபவிக்கலாம், ஒரு தொந்தரவும் கிடையாது. பணத்தை சம்பாதிக்கலாம், பணத்தை என்ஜாய் பண்ணலாம். ஆனா எப்படி தர்மத்துக்கு விரோதமா இருக்கக்கூடாது, மோட்சத்துக்கு விரோதமா இருக்கும். இது யாரு சொல்றாங்க? ஆகையால் மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் எப்படி சார் இருக்கணும், அதுக்கப்புறம் கஸ்துதி. இந்த தர்மம்னு வந்ததுமே அடுத்த ஒரு சந்தேகம் வரும். அறம் தர்மம், தர்மத்தை எப்படி பண்றது? இன்னைக்கு தர்மம்னா ஏதோ பிச்சைக்காரனுக்கு ஒரு காசு போடுறல அதுதான் தர்மம்னு நினைச்சு தர்மம் பண்ணுங்க சார். இது மட்டும் தர்மம். பல தர்மங்கள்ல இது ஒண்ணு. தர்மமானது எப்படி ஆறது? யாகம், தானம், ஹோமம். தர்மங்கள் எப்படி சொல்லிருக்க, சோதனா லட்சணோத்தோ தர்மஹான்னு மீமாம்சையில ஆரம்பிச்சு அந்த தர்மம்னா என்னதுன்னா யாகம், தானம், ஹோமம். இதான் 3. யாகம் தேவதைகளுக்கு கொடுக்கிறது, தேவதைகளுக்கு இது இன்ன தேவதைக்குன்னு எடுத்து தனியா வைக்கிறீங்களா, இதுக்கா யாகம்னு பேர், அவ்வளவுதான். ஹோமம்னா அதை நெருப்புல போட்டா ஹோமம், அக்ரம பிரக்ஷேபா ஹோமம். தானம்னா என்னதுன்னு நம்மகிட்ட இருக்கக்கூடியதான பொருளை இன்னொருத்தருக்கு சந்தோஷமா கொடுக்கறது. அது கொடுக்கறது அழுதுண்டு கொடுக்க வேண்டியிருக்கேன்னு கொடுக்கூடாது. சந்தோஷயா தேயம், அஸ்ரத்தயா அதேயம், ஸ்ரீயா தேயம், கிரியா தேயம், தியா தேயம்,
சம்விதாதேயம். கொடுக்கிற காலத்திலேயே என்கிட்ட இன்னும் நிறைய இருந்தா நிறைய கொடுப்பேனே, இவருக்கு நிறைய கொடுக்கணுமே அப்படிங்கிற எண்ணத்துல கொடுக்கணும். என் தலையெழுத்து இவருக்கு கொடுக்க வேண்டியதான் வந்துருதுன்னு கொடுத்ததும் பிரயோஜனம் இல்லாம போயிடும். அதோட மட்டுமல்ல, நாம கொடுத்தது யாருக்கும் சொல்லப்படாது, இன்னொருத்தருக்கு தெரியப்படாது. அது வேற. 1 கோடி ரூபாய்க்கு பகவானுக்கு அதை பண்ணிருக்கேன் சார், இதை பண்ணிருக்கேன் சார், அது கீழே ஒரு பிரிண்டட் டொனேட்டட் பைன்னு போட்டேன்னு வச்சுங்களேன், எல்லாம் வேஸ்ட். ஏன் தெரியுமோ, அவர் கொடுத்ததானே நீங்க கொடுத்திருக்க, அவர் கொடுத்தது அவர் கொடுத்திருக்கு. நம்ம ஏதாவது புதுசா ஒண்ணு கொடுக்க முடியுமா? மனுஷனுடைய வாழ்க்கை உமக்கு இவ்வளவும் கொடுக்கணுங்கிறதுக்காக கொடுக்கணுங்கிற எண்ணத்தை கொடுத்தவர் அவர் தான். வேண்டியதான வசதிகளை கொடுத்தவரும் அவர் தான். அவருக்கு கொடுக்கக்கூடியதான சம்பந்தம் இந்த ஜன்மாவில எனக்கு வந்ததேன்னு நீங்க சந்தோஷப்பட வேண்டி இருக்க, நான் கொடுத்தேன்னு சொல்லிட்டு இருந்தேனால் கர்ம கரதி கீர்த்தனாது. நான் சொல்ல சொன்னதெல்லாம் போயிடும், பண்ணினதெல்லாம் போயிடும். விவகாரம் என்ன அப்படி இருக்கக்கூடாது. முதல்ல மனுஷனுக்கு தர்மத்துல முக்கியமா வேண்டியதுன்னு சித்த சுத்தி. அந்த மனசு சுத்தமா இருக்குமேயானால் தர்மங்கள் அதிகமான பலத்தை கொடுக்கும். மனசு சுத்தமா இல்ல, அது தர்மம் பண்ணினதெல்லாம் பரத்தலா பதிலும். இந்த தர்மத்தை பண்றதுக்காக வேண்டியது சுத்தின்னு சொன்னேனே, அந்த சுத்தமானது என்னது, சுத்தின்னா என்னது? அதான் சொல்ற சுத்தி. சுத்தமானவன் யாரு? நாமெல்லாம் சுத்தமா தானே இருக்கோம். திரும்ப காலமே சாயங்காலம் தீர்த்தம் விடுறேனே, ஸ்நானம் பண்றேனே. ஸ்நானம் பண்ணினா சரீரத்துக்கு மேல இருக்க அழுத்து தான் போச்சு. சரீரத்துக்குள்ள இருக்கிற அழுத்து உங்களால பார்க்க முடியுமா? என்னைக்காவது ஒரு கட்டியோ ஏதோ டாக்டர் அதை போய் கட் பண்ற, அப்ப உங்களுக்கே சைக்கல. உள்ள இருக்கிற ரத்தமும் மாம்சமும் சீவும் எப்படித்தான் இந்த டாக்டர் கட் பண்றாரோ அதை பார்த்து ஆபரேஷன் தான் பண்றாரு பாருங்க. நிஜமா அவருக்கு தைரியம் வேணும். இது இத்தனையும் பார்த்து ஆசில மறுபடியும் சாப்பிடணுமோ இல்லையா? அவர் இந்த மனுஷனுடைய சரீரத்துல எவ்வளவு தோஷம் இருக்கு. எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாரோ அப்படி இல்லாம இருக்க, வேற விதமா இருக்க, அப்படி இருக்க கூடியதாரோ. அதனால நம்ம சுத்தின்னு யாராவது சொன்னா, சுத்தமா இருக்கேன்னு யாராவது சொல்லிக்க முடியுமா? பகவான் என்ன பண்ணினார் தெரியுமா? இந்த பொருள் எல்லாம் ரத்தம், மாம்சம், மேகத்து, ஊன்கண்ணு, எலும்பு கசிவு இவைகள்லாம் இதுக்குள்ள போட்டு அழகான பேக் பண்ணிருக்காரு. பேக்கிங்ல ஒரு எக்ஸ்பெக்ட். அழகான அந்த கண்ணு பாக்குறதுக்காக ஓட்டை, காதுக்கு ஒரு ஓட்டை, இவெல்லாம் பண்ணி வச்சு நீட்டா பேக் பண்ணிவிட்டா. இப்ப எல்லாம் இந்த ஸ்திரீகள்லாம் ஸ்கூட்டர்ல போற பாருப்பா, உடம்புல ஒரு பாகமும் தெரியாம மேல இருந்து கீழ் வரைக்கும் அப்படி அழகா கட்டிட்டு போறாங்க. மேல எளிய கட்டிட்டு அப்படி போற போட்ட இன்னார் யாரும் தெரியப்படலாம். அதுக்காக பண்றாங்களோ எதுக்காக பண்றாங்களோ அவ விவகாரம் நமக்கு வேண்டாம். ஆனா விவகாரம் அது மாதிரி பகவான் என்ன பண்ணிட்டார், அழகான இந்த தோலை வச்சு கட்டி விட்டார். ஒரு காத்து மூட்டை. இந்த காத்து மூட்டைக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாதுன்னு ஞாபகம். இந்த காத்து மூட்டையை கண்டு ரவிக்கிறேன் சார், இது வெளுப்பா இருக்கு, கருப்பா இருக்கு, அழகா இருக்கு அப்படிங்கிறானே தவிர உள்ள என்ன இருக்குன்னு யோஜனை பண்ணி ஒருத்தர் கிட்ட ஒருத்தர் வரமாட்டேன். ரத்த மாசம் அப்படின்னா இருக்கு. விவகாரம் நான் சுத்தமானவன் யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? அதுக்குள்ள நேற்று சாப்பிட்ட பதார்த்தங்கள்லாம் இருக்கு. அது அப்படியே கறி சாம்பாரா இருந்ததுன்னு பரவாயில்ல, அது மாறி போயிடுது, அகோரமா இருக்கு. இதை கண்டு நான் சுத்தின்னு சொல்ற கொஞ்சம் யோஜனை பண்ணணும். இல்ல, நிஜமா சுத்தம்ங்கிறது என்னன்னு, இந்த பதார்த்தங்கள் எல்லாமே அசுத்தம் தான். ஆனா சுத்தம்னு சொல்ல சுத்தமா இருக்க வேண்டியது என்ன? உங்க மனசு சுத்தமா. மனசுன்னு ஒரு பதார்த்தம் இருக்க, அது எப்ப சுத்தமா இருக்கும், எப்படி சுத்தமா இருக்கும்? மனசுங்கிறது எங்க இருக்க? அது நிஜமா ஒரு பொருளா இருந்தா அதை எடுத்து வாஷிங் மிஷின்ல போட்டு நிறைய விம் அது இதெல்லாம் போட்டு, வாஷிங் மிஷின் விம் போடுவோம் எனக்கு தெரியாது, ஏதோ ஒண்ணு போட்டு விவகாரம் முழுக்க வெள வெளையன்னு பண்ணிவிடலாம். ஆனா பண்ண முடியுமா? அப்படி எக்ஸ்ரேக்கே விட மாட்டேங்கிறது சார். அது மனசு எங்க இருக்குன்னு தெரியல. அது நீளமா இருக்கா, கொட்டையா இருக்கா, குண்டா இருக்கா, ஒன்னும் தெரியல அந்த மனசு. ஆனா என்ன சொல்றது, காம சங்கல்பம் சிகிச்சா ஸ்ரத்தா ஸ்ரத்தா திருதி ரதிருதி சர்வம் மனையேவா. ஆசையும் கோபமும் பயமும் தைரியமும் வெக்கமும் கோபமும் எல்லாமே எங்கிருந்து வருதோ அது மனசுங்க. அந்த மனசானது எப்படி இருக்குன்னு தெரியல, டாக்டருக்கும் தெரியல, கட் பண்ணி பார்த்தா தெரியல. விவகாரம் முழுக்க
ஆனா அந்த மனசு எப்படின்னா அதுலதான் எல்லா அழுத்தும் எல்லா சுத்தமும் எல்லா சுத்தியும். இந்த மனசுல என்ன அழுக்கு இருக்குன்னு ஆசைகள் தான். எனக்கு ஆசை இல்லைன்னு நீங்க சொல்லி பாருங்க பார்த்தா, நீங்களே நினைச்சிட்டு பாருங்க. எல்லாத்தையும் ஆசை, சில ஆசைகள் வெளியில வருது, சில ஆசைகள் உள்ளே இருக்கு. நமக்கு இதுல ஆசை இருக்குன்னு நமக்கே தெரியல. அந்த பொருளை பார்த்த பிறகுதான் இன்னொருத்தர் வாங்குறப்பதான் தெரியுது. கடைக்கு போனா நானே காலை 7ல இருந்து ஆரம்பிச்சு கறக்கிறப்ப ஃபர்ஸ்ட் விசிட்டர் உள்ள போயாச்சு. என்னன்னா சாயங்காலம் 4 மணி வரைக்கும் இதை பார்த்து அதை எடுக்க சொல்லி இதுக்கு எடுக்க சொல்லி அவனுக்கு வைராக்கியம் வந்துருச்சு. என்ன ஆனாலும் அடுத்த பிறவியில துணி கடையில நான் இருக்க மாட்டேன். பகவான் அவன் பிரார்த்திச்சுட்டு இருக்கான். இதை எடு அதை எடு அதை எடுன்னு எடுத்தாச்சு. கடைசியில இன்னும் திருப்தி வரல இந்த மாமிக்கு. அடுத்தது என்ன ஆச்சுன்னா, இந்த பக்கத்து கவுண்டர்ல ஒரு மாமி ஒரு புடவை இது கரெக்ட் பண்ணு எடுக்கணும் பண்ணா பார்த்தல. அப்ப சொல்ற இது என் கையில விழலையே. இப்ப என்ன ஆசை மனசுல இருக்கு, ஆனா மனசுல இந்த ஆசை இருக்கு, இது வேணுங்கிற ஆசை நமக்கு வெளியில வராது. பார்த்தீங்களா, நிறைய பொருள் தான் அப்படி. அதனால இந்த ஆசைங்கிற ஒரு சத்ருவானது நமக்கு தெரியாமலேயே நம்ம கிட்ட இருக்கு. நல்லா கவனிச்சு பார்க்கணும். நான் எது சொன்னேன்னு இல்ல, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். நமக்கு தெரியாமலேயே நமக்கு அந்த பொருள்ல ஆசை இருக்கு. பெரிய வைராக்கியம் மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம். பகவத்கீதை புஸ்தகம் காத்துல இருக்கு. ஒருத்தர் வந்து கேட்டார், எனக்கு அந்த குடும்பங்களை என்ன நான் படிக்கணும்னு எடுத்து வச்சிருக்கேன். இவன் தொட்டு 20 வருஷம் ஆச்சு. அது நம்மளை விட்டு போறதுங்கிறப்ப மட்டும் அது எனக்கு வேணுங்கிற, அது வரைக்கும் அங்கே இருக்கோம் இல்லையா. அப்ப இந்த ஆசை என்ன, கன்சீல்ட் ஆசை. நிறைய விஷயங்கள் தான் நம்ம பார்க்கிறோம். நிஜமாக உங்க ஆத்துல இருக்கக்கூடியதான பொருள் எனக்கு வேண்டாம்னு என்னைக்கு தீர்மானம் பண்றாலோ அடுத்த செகண்ட் அதை தூக்கி வேஸ்ட் பேப்பர் பேஸ்கெட்ல போட போறேன். ஏன்னா அதுவே அன்னைக்கு அப்பவே குப்பை தொட்டியில போய் இதுல போட்டுருவேன், வெளியில போட்டுருவேன். இருந்தாலும் சோம்பேறி தானே இருக்கு. நாளைக்கு வேலைக்காரி வந்து போட்டோன்னே நீங்க போடுறேன். அப்ப விவகாரம் என்ன, எத்தனை பொருள் உங்க ஆத்துல இருக்கோ அத்தனை பொருள்லயும் உங்களுக்கு ஆசை இருக்கா இல்லையா? ஆசை இருக்க தொட்டு தானே வச்சுட்டு இருக்கேன். இந்த ஆசை தான் சார் உங்க மனசுல இருக்கிற முதல்ல அசுத்தி. ரெண்டாவது என்னன்னா கோபம். என்ன கோபம் எப்ப வருதுன்னு தெரியாதுன்னு, எதுல கோபம் வருதுன்னு தெரியாது. அப்பப்ப கோவிச்சுட்டே இருக்கான். சின்ன சின்ன விஷயத்துல கிளாரப்பாயிடுறான். ஏன்டா இந்த மனுஷன்ட்ட சொன்னேன், ஒண்ணும் இல்ல, போன ஜென்மால நாயா பிறந்தவர். இப்ப டக்குன்னு கோபம் வருது விவகாரம் முழுக்க. ஏன் அவளுடைய ஈகோவை டச் பண்ணி பாருங்க, அப்படின்னா கோபம் வருது. அவங்க ஐயப்படாத, அவனுக்கு வாய் இல்லையா? கொஞ்சம் அவனுக்கு வாய் இருக்கு, அவங்க அவன் விசிறாயிட்டா அவன் சொன்னான். இப்படியும் நீங்க நினைக்க ஆரம்பிச்சோம்னா கோபம் வருமா? ஆசை ஒண்ணு, கோபம் ஒண்ணு. அதுக்கப்புறம் என்னென்ன லோகம். என்ன ஆனாலும் சரி என் காசு செலவாப்படாது. எல்லாம் எனக்கு எல்லாத்தையும் வரணும், என் காசு மட்டும் செலவாப்படாது. அதுக்கப்புறம் என்னென்ன மோகம். அடுத்தது என்ன மோகம்னு, எதுல சுகம் இல்லையோ அதுல சுகம் இருக்குங்கிற ஒரு நினைப்பு, இது மோகம்னு. அதுக்கப்புறம் நான் இவ்வளவு பெரியவனா இருக்கேன், என்ன போய் கவனிக்கல பாத்தீரா அப்படின்னு மதம். இன்னொருத்தருக்கு நல்லது ஏற்பட்டு போயிட்டதெல்லாம் வயத்தடிக்கிறது பார்த்தீங்களா, இந்த வயத்தடித்தல் மாத்தரியம். இப்படி 6 சத்துருக்கள் ஒவ்வொருத்தருடைய மனசுலையும் இருக்கிற. சின்ன குழந்தையா இருக்கட்டும், பெரியவனா இருக்கட்டும், காம குரோத லோப மோக மத மாத்தரிகள், இது அரிஷட்வர்க்கங்கள். சத்துருக்கள் 6 விதமான சத்துருக்கள் ஒவ்வொருத்தருடைய மனசு. எல்லார் மனசுலயும் இருக்கா? கொஞ்சம் நல்லவாளா இருந்தா பர்சன்டேஜ் கம்மியா இருக்கு, அவ்வளவுதான். டோட்டலா இல்லைன்னு யாருக்கும் சொல்லாதீங்க, எல்லாருக்கும் இருக்கு. ஆனா இத யோகத்தை பண்ணி வேதாந்தத்தை வாசித்து, அவன் வேதாந்தத்தை வாசிக்கிறது மட்டும் இல்ல, அவன் பிராக்டிஸ் பண்ணி அது இருக்கணும். பகவான் இடத்துல சரணாகதி பண்ணி, பகவானே என்னுடைய கோபங்கள்லாம் கோபத்தை குறைங்க, எனக்கு சாந்தத்தை கொடுங்க, உங்க பாதத்துல என் திருவடியில என் மனசு நிற்கும்படி நினைக்க பண்ணுங்க அப்படின்னு பகவான தியானம் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்சம் பர்சன்டேஜ் குறைஞ்சிட்டு 5% இருக்கு, இன்னத்துக்கு 95%. அவ்வளவுதான் வித்தியாசம் விவகாரம் முழுக்க. ஆனா ஒரு மனுஷன் எப்படின்னு இதற்காக முயற்சி அதான் சொல்ற, மனசம் சுத்தம். யாருடைய மனசு நிஜமாக சுத்தமா இருக்க அவன் தான் சுத்தி. மற்றவர்கள் என்னன்னு சொல்லவே வேண்டாம். நம்ம சரீரம் சுத்தமா இருந்தா போறாது, ட்ரெஸ் சுத்தமா இருந்தா போறாது.
அதோட இல்லாம ஸ்நானமே பண்றதெல்லாம் என்னென்னமோ இந்த சென்ட் எல்லாம் பூச்சிக்கிறான் பாருங்க. இதுல அந்த சென்டே கொஞ்ச நேரம் ஆன பிறகு வாசம் அடிக்கிறது. போட்டுண்ட முதல் 2 கிடந்து நீங்க போட்டு பார்த்தேலான்னு கேட்காதீங்க. எனக்கு வீழ்ச்சியெல்லாம் தப்பா இருக்கேன் விவகாரம். அதுவே கொஞ்ச நேரம் ஆயிடுச்சுன்னா அதுவே இவன் உடம்புல இருக்கக்கூடியதான் இந்த பழைய சென்ட்டும் இந்த புது சென்ட்டும் கேட்டு யுத்தம் பண்ணி அதை ஜெயிக்கிறது விவகாரம். அதனால புருஷாளுக்கு வேற சென்ட், ஸ்திரீகளுக்கு வேற சென்ட் லேண்ட்மார்க்ல இருக்கிறான். இப்படி எல்லாம் சிரமம் இருக்க பார்த்தல விவகாரம் முழுக்க. இதான் நிஜமான சுத்தின்னா இது சுத்தம் இல்ல, மனசு சுத்தமா இருக்கிறது தான் சுத்தம். இதை வச்சுட்டு எனக்கு மனசு சுத்தமா இருக்கு சார், நான் எப்படியாவது இருப்பேன்னு சொல்லப்படாது. அதுக்கு அடுத்த சொல்லப்படுது பண்டிதா. நிஜமான பண்டிதன்னா யாருன்னு, வாஸ்தவன் யாருன்னு சர்டிபிகேட் இருக்கேன் சார். இவர் தான் சார் 7 சர்டிபிகேட் இருக்கு, 100 டைட்டில் இருக்கு, இவன் பண்டிதன் இல்லையா? ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. விவேகம் இருக்கணும். எந்த சமயத்துல எப்படி நடந்துக்கணும், எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிற விவேகத்தோட யார் இருக்கானா அவன் தான் பண்டிதன். மீதி பேர்லாம் பரீட்சை பாஸ் பண்ணவன், அது லாபம் இல்ல. விவேகம் இருந்து மனுஷாளுக்கு எப்படி நடந்துக்கணும்னு தெரிஞ்சிருக்கணும். அதனால பண்டித விவேகி. இது இருக்க மனுஷனுடைய வாழ்க்கையில விஷம் என்ன, விஷத்துக்கிட்ட போகப்படாது. இது எது இருந்தாலும் சரி விஷம் மட்டும் போகப்படாது. இந்த விஷம் எங்க இருக்கு? விஷம் புத்தே. தேளுக்கு விஷம் என்ன? வால்ல இருக்கு. கடைக்கு மேல. பாம்புக்கு எங்க விஷம் இருக்குன்னு அதுக்கு பல்லுல விஷம் இருக்குன்னு. இது ஈ இருக்கு, அதுக்கு எங்க விஷம் இருக்குன்னு அதனுடைய தலையில இருக்குன்னா. இந்த துஷ்டனுக்கு எங்க இருக்குன்னு உடம்பு முழுக்கண்டான். சர்வாங்கே துர்ஜனத்தே விஷம். கையால இத்தனை கொத்துட்டு இருக்கான், காலாக இருக்கான், மனசால நீ எப்படி அடியறதுன்னு நினைச்சிட்டு இருக்கான். துர்ஜனிட்ட போகப்படாது. விஷம் தான் என்னது? எது இருந்தாலும் மனுஷனுடைய வாழ்க்கையில அவனுடைய பிராணனை எடுக்குமோ அதுக்கு விஷம்னு பேரு. ஆகையால் விஷம் மனுஷனுடைய வாழ்க்கையில நிஜமா எது விஷம்? அவதீரணா குருஷு. குருவின் இடத்துல ஒரு கோபம் கட்டுறதோ, குருவின் இடத்துல அந்நியதா நினைக்கிறதோ, அவர் சொன்னதை வேண்டாம்னு பண்றதோ, இப்படி இருக்கிறதா நிஜமா விஷம். வாழ்க்கையில விஷம் மாதிரி பண்ணக்கூடியதுதான். ஆகையால் பச்சதரா கர்மஹா கஸ்ருதி இஹ மானசம் சுத்தம் கப்பண்டித விவேகி கிம் விஷம் அவதீரணா குருஷோ. இது வரைக்கும் இந்த சம்சாரத்துல எது சார் சாரம் அப்படின்னு கேட்க போற. நாளைக்கு பதில் பார்ப்போம்.